ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்க ஒரு சைனீஸ் டிராமாவோட எபிசோட்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன வீடியோல சனா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம யாலாங் அவங்கள அவரோட பேலஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு பிளட் மூன் அன்னைக்கு யாலாங்கோட ஃபேமிலி நெக்லஸ் சனாவுக்கு போட்டு விட்டு அவரோட பிளட்டை குடிக்க வச்சு சனா வேம்பயரா மாத்தி ட்ரை பண்ற வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். வேம்பயர் பேலஸ்ல நம்ம சனாவை வேம்பயர் ஆக்குற ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க வேம்பயர் ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து யாலாங்க அட்டாக் பண்றாங்க. வழக்கம் போல அவர் எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு ஹண்டர் நம்ம சனாவை அட்டாக் பண்றாரு. அதை பார்த்து கடுப்பான நம்ம யாலாங் சனாவை காப்பாத்துறதுக்காக நடுவுல வந்து அவருக்கு அடிபட்டுருது. இதை பார்த்த பிறகு நம்ம சனாவும் யாலாங்காக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா சனா அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி வேம்பயர் ஹண்டர்ஸ்லாம் அந்த பேலஸ்ல இருந்து மறைய வைக்கிறாங்க. அப்படியே இவங்களும் அந்த பேலஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி யானோட பேலஸ்க்கு போறாங்க. நல்ல வேலை, நம்ம அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். நாளைக்கு காலையில வேலையா நம்ம இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சனாவை பாக்குறதுக்காக ஃபிளஃபி பறந்து வருது. பாஸ், எங்க பாஸ் போனீங்க? உங்களை எங்க தெரியுமே கிடைக்கலன்னு நம்ம சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவர் யானையும் அவங்களோட ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு பாஸ். நீங்க நாளைக்கு காலைல மட்டும் அரண்மனைக்கு போகல, யானோட தலையை வெட்டிடுவாங்க பாஸ்ன்னு சொல்லுது. உடனே நம்ம சனா பதறி அடிச்சுட்டு அரண்மனைக்கு ஓடுறாங்க. என் லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ பெரிய பேலஸை பாக்குறேன். நான் நினைச்சதை விட இந்த பேலஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு எல்லா இடத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற காவலரை கூட சேர்ந்தாலும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அரண்மனையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அரசர் இருக்கிற ஹாலுக்கு போறாங்க. ஏன் யானை அவங்க ஃபேமிலியும் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு அரசரை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு நீ என்கிட்ட சொல்லாம எங்க போன, அதனாலதான் நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. நானா எங்கேயும் போகலங்க, என்ன அந்த யாலாங் இருக்கானே அவன் தான் அவனோட பேலஸ்க்கு என்ன தூக்கிட்டு போயிட்டான். அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். நான் தான் இப்போ இங்க வந்துட்டேன்ல, முதல்ல யானை அவங்க ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சனா சொல்றாங்க. அரசர் ஓகே சொல்லிட்டு யானை அவங்க ஃபேமிலியை ரிலீஸ் பண்றாரு. நம்ம அரசர் சனாக்காக ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அந்த காலத்துல குயின் சிட்டியோட வழக்கப்படி ஒரு நீளமான டேபிள்ல நிறைய டிஷஸ் எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. அரசர் ஒரு பக்கமும் அரசருடைய மரியாதைக்குரிய கெஸ்ட ஒரு பக்கமும் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அப்படி சனாவும் அரசரும் இப்ப லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அரசர் பேசுறது சனாவுக்கு புரியல, சனா பேசுறது அரசருக்கு புரியல. ஏன்னா ரொம்ப தூரத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த பிரச்சனை. என்ன பேசினாலும் கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்கு. இதுல கடுப்பான நம்ம சனா அரசரோட கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து அவங்க பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அது நம்ம அரசருக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அரசர்கிட்ட யாருமே இப்படி பிஹேவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சனா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நான் எப்பெல்லாம் உன் கூட இருக்கணும் அப்பெல்லாம் நீ என்ன சொன்னாலும் அதையே கேட்டுக்கிட்டு அதையே செய்யறேனே, அது ஏன் அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. அதுவா, ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சனா சொல்றாங்க. சனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருந்ததே கிடையாது. என்னால என்ன சுத்தி இருக்கிறவங்களையே நம்ப முடியாது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க நாளைக்கு என்னோட இனிமையா மாறலாம். அதனாலயே நான் இப்ப வரைக்கும் யாரையுமே நம்பாம என் நாட்டோட பாதுகாப்பு பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ என்னோட பேலஸ பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. பேலஸ்க்கு என்னங்க குறைச்சல், செம்ம அழகா இருக்கு, எனக்கு இந்த பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சனா சொல்றாங்க. உனக்கு வேணும்னா இந்த பேலஸோட சேர்த்து இங்க இருக்கிற ராணிக்கான இடத்தையும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜெங் சொல்றாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஜெங் அப்படின்னு சனா எழுந்திருக்கிறாங்க. ஏன் சனா இங்க இருந்து போற? உனக்கு இங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லு, அதை நான் இப்பவே மாத்துறேன். நீ மட்டும் இங்க இருந்து போகாத சனா அப்படின்னு ஜெங் சொல்றாரு. இல்ல ஜெங், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு போயே ஆகணும்னு சனா சொல்றாங்க. உன் ஊர் எதுன்னு சொல்லு சனா, நான் வந்து உன் வீட்டுல நம்ம மேரேஜ் பத்தி பேசுறேன்னு இவரு சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என் வீடு ஒன்னும் இங்க பக்கத்துல எல்லாம் இல்ல ஜெங், அது இங்க இருந்து 2000 வருஷம் தள்ளி இருக்கு. நான் ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்கேன்னு சனா சொல்றாங்க. அந்த டைம்ல ஒரு காவலாளி அங்கிருந்து ஓடி வந்து, அரசே, அரண்மனைக்குள்ள ஒரு வேம்பயர் வந்துருச்சுன்னு சொல்றான். நம்ம யாலாங் தான் சனாவை அழைச்சிட்டு போறதுக்காக அரண்மனைக்குள்ள வந்திருக்கான். அரசரை பார்த்த உடனே, இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு அரசரை பார்த்து கேக்குறான். அரசருக்கு இவன் ஏன் அப்படி கேட்கறான்னு புரியல. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு யாலாங்க பாக்குறாரு. ஆனா ஏன் அப்படி யாலாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கேட்டான்னு இவருக்கு புரியல. அரசரும் அப்படியே அவனை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டா நிக்கிறாரு. படை வீரர்கள்லாம் நம்ம யாலாங் கூட ஃபைட் பண்றாங்க. வழக்கம் போல நம்ம யாலாங் அவரோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஃபைனலா நம்ம அரசருக்கும் யாலாங்கும் சண்டை நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம சனா எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது அவங்களால முடியல. கடைசியா அங்க இருக்கிற ஒரு ஹைட்டான பில்டிங் மேல ஏறி நின்னுக்கிட்டு, இப்போ நீங்க சண்டை போடுறது நிறுத்தலன்னா நான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அரசர், சனா நீ வா சனா, கீழே வா, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆகி நம்ம சனா கீழே விடுறாங்க. யாலாங் உடனே பறந்து போயிட்டு நம்ம சனாவை காப்பாத்துறாரு. அப்போ சூரியனும் உதயமாகுது. நம்ம சனாவோட பிரேஸ்லெட்டும் ஆக்டிவேட் ஆகுது. போகாத சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாலாங் சனாவோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. யாலாங்கோட கையை உதறி விட்டுட்டு ரெண்டு பேருக்குமே பாய் சொல்லிட்டு சனா அவங்க வீட்டுக்கு போறாங்க. வேம்பயர்ஸ்க்கு எப்பவுமே ஒரே மனப்பெண் தான் சனா. இன்னும் 100 வருஷம் ஆனாலும், ஏன் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நான் எப்பவுமே உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சனா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழாங்க மறைஞ்சு போறாரு. நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னப்போ அது பொய்யா இருக்குமோன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் அது உண்மைன்னு எனக்கு புரியுது. எனக்காக வெயிட் பண்ணு சனா, இதுக்கான சொல்யூஷன் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு அரசர் சொல்றாரு. இப்படியே வருஷங்களும் போகுது. இப்ப நம்ம அரசருக்கு 36 வயசு ஆகுது. ஜெனரல் ஜூ தான் நம்ம அரசருடைய அசிஸ்டண்டா இருக்காரு. அரசர் சாகாம தொடர்ந்து உயிர் வாழ என்ன செய்யணுங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ண பெரிய பெரிய மந்திரவாதிகளை உலகத்தோட பல மூலைகள்ல இருந்து வரவழைச்சிருக்காரு. அதுல ஒரு மந்திரவாதி சாகாவரம் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டதா நம்ம ஜூ வந்து அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த முயற்சி மட்டும் வெற்றி அனுச்சுன்னா நான் சாகாவரம் கிடைச்சு சனாவை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு அரசர் அப்படியே சனாவோட அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. சனா இப்ப பிரசன்ட்ல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாஸ்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. பாஸ்ட்ல 10 நாளுங்கிறது இங்க ஒரு நாளைக்கு ஈக்குவல். அதனால எனக்கு என்னமோ நீ கொஞ்ச நாள் மட்டும் தான் இங்க இல்லாத மாதிரி இருந்தது சனா. உனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்க வாங்க சொல்லி நான் ஃபெய்ய அனுப்பியிருக்கேன். அதனால நீ சீக்கிரமா எழுந்திரிச்சு ரெடி ஆகு சனா அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. மாஸ்டர் எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது மாஸ்டர் அப்படின்னு சனா சொல்றாங்க. உடனே நம்ம மாஸ்டர் கிச்சனுக்கு போயிட்டு சனாக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றாரு. 2 பேரும் உட்காந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல மாஸ்டர் நான் குவீன் சிட்டியோட முதல் சக்கரவர்த்தியை பார்த்தேன் மாஸ்டர். பாக்குறதுக்கு அவர் அச்சஸ் எல்லாம் உங்களை மாதிரியே இருந்தாரு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வெறும் கோஇன்சிடன்ஸ் தான் சனா. அவருக்கு எனக்கு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், மற்றபடி ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இல்ல மாஸ்டர் நீங்க நம்பல இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோவை காட்டுறதுக்காக மொபைல் எடுக்கிறாங்க. நான் சொன்னதை கொஞ்சம் கூட மதிக்காம நீ மொபைல் எடுத்துட்டு போயிருக்க அப்படித்தானே அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. ஐயோ நானே என் வாயால மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு நம்ம சனா சிரிச்சே சமாளிக்க பாக்குறாங்க. கேலரியில இவங்க எடுத்த எல்லா போட்டோஸுமே பிளரா இருக்கு, ஒரு போட்டோ கூட கிளியரா இல்ல. இது எதனால மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒரு டைம் டிராவலர் சனா, ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா தான் நான் உன்னை பாஸ்டுக்கே அனுப்ப முடியும். அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் இந்த போட்டோஸ் எல்லாம் பிளரா இருக்கு. பாஸ்ட்ல இருந்து உன்னால எதையுமே இங்க கொண்டு வர முடியாது சனா மாஸ்டர் சொல்றாரு. அப்போ யாழாங்க கழுத்துல போட்டு விட்டு அந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்குங்கிறத பார்த்துட்டு இதை பத்தி மாஸ்டர் கிட்ட கேக்குறாங்க. நீ குவீன் சிட்டில யாரை பார்த்த, யார் உனக்கு இதை கொடுத்தா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. நான் யாழாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேம்பையரை பார்த்தேன் மாஸ்டர். அவன் எப்ப பார்த்தாலும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னையும் வேம்பையரா மாத்துறேன், நீ தான் என்னோட மனப்பெண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான் மாஸ்டர். அவன் தான் எனக்கு இதை போட்டு விட்டான் மாஸ்டர். என்னால இதை கட்டவே முடியல, நீங்க இதை கட்டிடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டரோட மேஜிக் ஸ்பெல் அந்த நெக்லஸ் மேல போடுறாரு. அதை போட்ட உடனே நெக்லஸ் இன்னும் டைட் ஆகி சனாவோட கழுத்து நெரிக்குது. இந்த நெக்லஸ்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு சனா, இது உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல, நான் இதை கூடிய சீக்கிரத்திலே எப்படியாச்சும் ரிமூவ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இப்பதான் நம்ம யானோட ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சுல்ல, அதனால அவங்க மாஸ்டர் பாக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர், என்னோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இங்க வந்த பிறகுதான் ஞாபகத்துக்கே வந்தது. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க மாஸ்டர். நான் ஜெனரல் லீயை மட்டும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனரல் லீயை மாஸ்டர் வரவழைக்கிறாரு. லீயை பார்த்த உடனே நம்ம யான் ரொம்ப எமோஷனல் ஆகி நீங்க எப்பவுமே இதயத்துல தான் இருப்பீங்க, நான் உங்களுக்கு என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ண வராங்க. ஆனா லீயோட உருவத்தை நம்ம யானால ஹக் பண்ணவே முடியல. நான் ஜெனரல் லீயை ஒரே ஒரு தடவை மட்டும் ஹக் பண்ணிக்கிறேனே அப்படின்னு மாஸ்டர் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நம்ம சனா அவங்கள பார்த்துட்டு மாஸ்டர் அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மாஸ்டர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர்னு கேக்குறா. சனா கேட்டுக்கிட்டதுனால மாஸ்டர் அவரோட உடம்புல ஜெனரல் லீயை வரவழைக்கிறாரு. யான் அவரை ஹக் பண்றாங்க. அவங்களோட பாஸ்ட்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நினைச்சு பார்த்து அழுதிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சனா அங்க போயிட்டு யானோட கண்ணீர் துளிய ஒரு சின்ன பாட்டில்ல சேகரிக்கிறாங்க. இப்பதான் நம்ம சனாவோட ஃபர்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் ஆகுது. சனா அவங்களோட கார்டன்ல நின்னுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எல்லா மேஜிக்கையுமே அரைகுறையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபிளஃபி அவங்க கூடவே வந்துருச்சு. சனா செய்யற அந்த அரைகுறை மேஜிக் எல்லாம் பார்த்து அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சனா ஃபிளஃபி அட்டாக் பண்றாங்க. இப்படியே சனாவும் ஃபிளஃபியும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதை மாஸ்டரும் பாத்துட்டு இருக்காரு. அப்போ சனா கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் வந்து மாஸ்டரோட கண்ணில் படுது. அதை பார்க்கும் போதெல்லாம் மாஸ்டருக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அதோட அந்த சீனும் அங்க கட் ஆகுது. ஒரு பொண்ணு கண்ணாடி முன்னாடி அவளோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோ வச்சு அவளோட ரத்தத்தாலேயே கிரீன் ஆப்பிள்ல ஒரு மேஜிக் ஸ்பெல்ல எழுதுறா. உடனே டக்குனு யாரும் வர மாதிரி இருக்கு. லைட்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. திரும்பி கண்ணாடியை பார்த்தா அவளோட கண்ணுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த ரத்தம் அவ ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக சனா கடைக்கு போறாங்க. கடையோட ஓனர் சனாவை பார்த்துட்டு சனாக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அவ கேட்கறதுக்கு முன்னாடியே எடுத்து கொடுக்குறாரு. அவளுக்கு பின்னாடி கியூல நின்றுட்டு இருந்த லேடிஸ்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருக்கு. சனா அதை பார்த்துட்டு தடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும் போது சனா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ரெடி ஆகு, உன்னை தேடி உன்னோட அடுத்த கிளைண்ட் வர போறாங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சனாக்கு இதை கேட்ட உடனே செம்ம சந்தோஷம். இந்த தடவை நான் எந்த காலகட்டத்துக்கு போக போறேன், இந்த டென்சிட்டிக்கு போக போறேன்னு தெரியலையே, செம்ம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. என்னது ஃபன்னா? சனா இது அடுத்தவங்களோட வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் சீரியஸா நடந்துக்கோ, சீக்கிரமா சாப்பிடு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அடுத்த கிளைண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் டீ ஹவுஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சனா அவங்கள வெல்கம் பண்றாங்க. சனாவை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போய் அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மேக்க தெரிஞ்சு அவங்க எழுந்திருக்கிறாங்க. முடிச்சிட்டீங்களா? சாரிங்க, உங்களுக்கு ஹீமோபோபியான்னு ஒரு நோய் இருக்காமே, எங்க மாஸ்டர் சொல்ற வரைக்கும்
சத்தியமா அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இப்படி ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட வந்து உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டேன். நீங்களும் என்ன பார்த்து பயந்து மயங்கி வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா ஹீமோபோபியா உள்ளவங்களுக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். எனக்கு ஹீமோபோபியா இருக்குன்னு உங்க மாஸ்டருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எங்க மாஸ்டருக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு மாஸ்டருக்கும் இன்ஃபார்ம் பண்றா. உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. இந்த பிரச்சனை எனக்கு ரீசெண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு மாஸ்டர். என் ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ற ஒருத்தரை நான் ரொம்ப வருஷமாவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அதனால அவரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக இன்டர்நெட்ல பார்த்து நான் ஒரு பிளாக் மேஜிக் ட்ரை பண்ணேன். அதன்படி ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கிரீன் ஆப்பிள் என் ரத்தத்தாலேயே நான் எழுதினேன். அப்போல இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் ரத்தத்தை பார்த்தாலே பயமும் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம ஆல்ரெடி அந்த பிளாக் மேஜிக் ரிச்சுவல் பண்றப்பவே நம்ம பார்த்திருப்போம். மாஸ்டர் அந்த பொண்ணோட தலையில கையை வச்சு அவங்களோட பாஸ்ட பாக்குறாரு. உங்களோட போன ஜென்மத்துல நீங்க ஷங்னா சிட்டி அரண்மனையில வாழ்ந்து வந்திருக்கீங்க. பல கொடுமைகளை அனுபவிச்சு கொஞ்சம் கூட உங்க உடம்புல ரத்தமே இல்லாமலும் பயத்தோடயும் நீங்க இறந்து போயிருக்கீங்க. இதனாலதான் இதுக்கப்புறம் நீங்க எடுத்த எல்லா ஜென்மங்கள்லயும் உங்களோட இந்த பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. இந்த ஜென்மத்துல இப்படி பிளாக் மேஜிக் பண்ணி நீங்களே அதை வரவழைச்சிட்டீங்க. உங்களோட பாஸ்ட்ல நடந்த அந்த சம்பவத்தை மாத்தினா மட்டும்தான் உங்களோட பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்க முடியும். அப்படி செய்யலைன்னா உங்களோட பிரச்சனை இன்னும் மோசமாயிடும்னு மாஸ்டர் சொல்றாரு. ப்ளீஸ் மாஸ்டர், எப்படியாவது என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க மாஸ்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளைண்ட் சொல்றாங்க. இதுக்கான ஃபீஸ் உங்களோட ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த மிஷனுக்கு சனாவை மாஸ்டரும் ஃபெய்யும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த மிஷன்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சாரா டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.